Praise the Lord. How are you? Today we are continuing on the benefits of rest. இளைப்பாரி இருக்கிற போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை சிருஷ்டித்ததற்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக சந்தோஷமாக இருப்போம். We will enjoy ourselves. ஒன்றுமில்லாத என்னை நீங்கள் சிருஷ்டித்து இவ்வளவாக நேசிக்கிறீங்களே. So I not only thank you Jesus, but I want to live a blessed life on this earth. அதுக்கு நம்ம எப்படி இருப்போம் என்றால் நம்ம ரொம்ப சந்தோஷத்துடன் கர்த்தர் நம்மையும் படைத்தார், நம்மையும் நேசிக்கிறார் என்ற ஒரு சந்தோஷத்துடன் we'll be enjoying every day with Christ. ஒரு அருமையான வசனம் எபிரேயர் 12:2 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். We look into Jesus, the author and the finisher of faith, who for the joy that was set for him, அதாவது தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு தான் he lived on this earth. There was a joy that was set before him. அவர் ஒரு சந்தோஷமாக தமக்கு முன்பதாக வைத்திருக்க, he knows the plan. அதனால the life he lived on this earth, every day he was filled with enjoyment. Hallelujah. Jesus உடைய gospels படிக்கும் போது he loved everything he did. அதனால தான் இந்த வசனத்துலேயும் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. இன்ஃபேக்ட் the message translationல இன்னும் பியூட்டிஃபுல்லாக டீட்டெயில்டாக இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Keep your eyes on Jesus. உங்களுடைய கண்களை இயேசுவுக்கு நேராக வைத்துக்கொள்ளுங்க. Who both began and finished this race that we are in. நம்ம இருக்கிற இந்த ஓட்டத்தை தான் அவர் துவங்கி அவர் முடித்தும் விட்டார். Study how he did. அவரை பார்த்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். Because he never lost sight of where he was headed. அவர் எங்கே போகிறார் என்பதை, அவர் என்ன சூழ்நிலையில் அவர் மறந்து விடவில்லை. That exhilarating finish, அவர் முடிக்கும் போது சந்தோஷமாக முடித்தார். And with God he can put up anything that came along. Cross, அது என்ன வந்தாலும், அது சிலுவையோ அவமானமோ whatever, ஆனால் அவர் எல்லாவற்றையும் சந்தோஷத்துடன் முடித்தார் என்று மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு. பட் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் வி see everywhere என்ன என்றால், ஒன் இஸ் வெரி லோ செல்ஃப் எஸ்டீம். அதாவது எப்படின்னா, தன் மேலே இருக்கிற குறைந்த சுய மரியாதை, தன்னை தாங்க அவங்க மதிக்க மாட்டாங்க. ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ, you have to respect yourself. Young man, young woman, you have to respect yourself because Jesus respected you so much. சிலவங்க எப்படின்னா, அவங்க ஈக்குவலாக இருக்கிறவங்க, அவங்களுடைய லெவலில் இருக்கிறவங்களோட நல்லா கான்ஃபிடென்ட்டாக நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்களோட அதிக படிப்போ, அதிக செல்வாக்கோ, அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களோட மிங்கிள் பண்ணும்போது அப்படியே ஒன்றுமே தெரியாமல் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஷட் ஆகிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்குள்ள ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம். பட் ஐ வாண்ட் என்கரேஜ் யூ, டஸ் நாட் மேட்டர். Christ respected you. So respect yourself. I am a child of God. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கும்போது என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் தைரியத்தோடு எவ்ரிடே யூ ஹவ் டு கன்ஃபஸ் தட். நெக்ஸ்ட்டு இன்டிமிடேஷன், ஒரு தாழ்வு மனப்பான்மை. என்ன என்றால், ஐயோ எனக்கு இல்லையே, அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் பார்த்தா எல்லாருக்குமே அவங்கள காட்டிலும் வேறு யாராச்சும் அதிகமாக சம்திங் வைத்திருப்பாங்க. உடனே இன்டிமிடேட் ஆகிடக்கூடாது. அங்கே தான் அந்த ரெஸ்ட் வரும். அந்த ரெஸ்ட் இருக்கும்போது அவங்கள சுற்றிலும் பெரிய டேக்ஸ் கலெக்டர்ஸாக இருக்கலாம், பெரிய அஃபீஷியல்ஸாக இருக்கலாம், சீஃப் ப்ரீஸ்டாக இருக்கலாம், ஃபேரசீஸாக இருக்கலாம். ஜீசஸ் அப்படியே ஹி வாஸ் வெரி ஜாய்ஃபுல். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஹி வாஸ் வெரி யங் இருந்த போதிலும் ஹி வாஸ் ரெஸ்ட்ஃபுல். அந்த இளைப்பாரி இருந்ததுனால அவர் யாரும் அவரை இன்டிமிடேட்டே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் என்ன என்றால், அவரை குறித்து தார்மை அசிங்கமாக பேசினாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மார்க் சாப்டர் 3:22 பார்த்தீங்கன்னா பியல்செபூப் என்று கூப்பிட்டாங்க. மேத்யூ சாப்டர் 11:19 அவரை குடி வெறியனே, கிளட்டன், சாப்பிட்ற பிரியனே அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ், பாவிகளுடைய நண்பனே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ அவரை தப்பாக பேசுகிறாங்க. பட் அதெல்லாம் அவருடைய சுய நம்பிக்கையை ஒரு அயோட்டா கூட அது அசைத்திருக்க முடியாது. பிகாஸ் ஹீ நியூ எதற்காக வந்தார், என்ன நோக்கத்தாக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் கூட we should know that. Why are you here in this world? To be a blessing. To be a blessing. To be blessed by God and to be a blessing. ஆபிரகாமை போல. ஸோ வீட்டில் இருக்கிறீங்களா, you are the blessing. உங்களால் தான் உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் வேலையில் இருக்கிறீங்களா, உங்களால் தான் உங்கள் கம்பெனிக்கு ஆசீர்வாதம். ஸ்கூலில் இருக்கிறீங்களா, believe you are a blessing in that school or a blessing among your relatives. You are the chosen one. You are the blessing. அப்படின்னு இருக்கும் போது நம்மக்கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம அந்த ரெஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் போது we will know for sure Christ in me, the hope of glory. Hallelujah. அப்படின்னு இருக்கும்போது நம்ம பெருமையாகல, I'm not talking about it. பெருமைக்குள்ளவரை எதிர்த்து நிற்கிறார். That is not, people get confused.
being confident because of Jesus. Hallelujah. அது completely different. No, I don't know anything, but my Christ எனக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பார். Hallelujah. So they don't get some. சிலவங்க பார்த்துருக்கீங்கன்னா இதை தங்கிட்ட இருக்கிற குறையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு தன்மேலேயே கோச்சு கொள்கிறாங்க, தன்மேலேயே கோபத்தோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்க வேண்டாம். லவ் God who is loving you. Hallelujah. என்னை படைத்தீரை, என்னை எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் எவ்ரி டே. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய படிச்சிருக்கலாம், தட் டஸ் நாட் மேட்டர். உங்களை சுற்றி இருக்கிறவங்க செல்வாக்குள்ளவர்களாக இருக்கலாம், தட் டஸ் நாட் மேட்டர். உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், டஸ் நாட் மேட்டர். நீங்கள் கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால லோ செல்ஃப் எஸ்டீமோ, சுய மரியாதை இல்லாமலையோ, தாழ்வு மனப்பாடையோடு நீங்கள் நடக்க வேண்டாம். சிலவங்க பேசும்போதே சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. they think எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு. You don't have to keep on saying that, because God loves you and He's going to give you the wisdom. Hallelujah. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட நாங்கள் எப்படி ராஜா நீர் எங்களை சிருஷ்டித்தது நோக்கத்தை அறிந்து இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ கிருபை தாரோ, மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தாங்க. எந்த விதத்துலையோ தாழ்வு மனப்பான்மையோ கர்த்தாவே இன்டிமிடேஷனை எங்களை அட்டாக் பண்ணாத மாதிரி நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாவற்றையும் எங்களால் செய்ய முடியும் என்று நம்பிக்கையோடு சந்தோஷமாக பட் தாழ்மையோடு வாழும்படிய கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதையும் பொறுப்பெடுத்து காத்துக்கணும். Give you all the glory in Jesus' name we pray. Amen. Have a wonderful day, because Jesus loves you so much. So learn to enjoy yourself. Have a wonderful day. We are praying for you. Be blessed.